வணக்கம். ஹாய் ஷெஃப், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஷெஃப். அதாவது ஜென்ரலி நம்ம ஷோல பாத்தீங்கன்னா no matter how many different recipes we bring in, நம்ம இந்த ரெசிபிஸ் எல்லாமே நிறைய பேர் அவங்க வீட்ல ட்ரை பண்ணி of course they all appreciate it, but more than that chef ரொம்ப என்ஜாய் பண்றாங்க இந்த ரெசிபிஸ் எல்லாமே. So all credit goes to you on that chef. நம்ம எல்லாத்துக்குமே ஆக்சுவலாக நம்ம எந்த அளவுக்கு வந்து ஃபுட்டு நான் ரெடி பண்ணணும் அது வந்து அழகாக நீங்கள் இந்த நம்ம ப்ரோக்ராமை கொண்டு போகிறீங்களா? I think it's the love for food chef. உண்மையாவே I think it's the absolute love for food and நம்ம பார்க்குற ஆடியன்ஸஸுமே வந்து நிறைய பேர் வந்து they're brand new to cooking. சுத்தமா எதுவுமே தெரியாது. அவங்களும் கத்துக்கிறாங்க. But there are so many other people as well who already love cooking. நிறைய அவங்க ஆல்ரெடி ரெசிபிஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே உங்களோட ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நன்றி தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக நம்ம நிறைய சூப்பரான டிஷ்ஷெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்க போகிறது கோழி பட்டாணி வடை தான். ஒரு சூப்பரான டிஷ்ஷு. அதாவது கொத்தின கோழி அதோட கொஞ்சம் பட்டாணி சேர்த்து தென் கொஞ்சம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்து எல்லாமே சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். பட் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். பார்க்கலாம். ஓகே, சமைக்க தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கோழி பட்டாணி வடை செய்ய தேவையான பொருட்கள்: கொத்திய போன்லெஸ் சிக்கன் 200 கிராம், வேக வச்ச பச்சை பட்டாணி 100 கிராம், இடித்த பூண்டு 15, இடித்த இஞ்சி நெல்லிக்காய் அளவு, நறுக்கிய புதினா 1/4 கை, நறுக்கிய கொத்தமல்லி 1/2 கை, நறுக்கிய வெங்காயம் 1, நறுக்கிய கருவேப்பிலை சிறிது, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், நறுக்கிய பச்சை மிளகாய் 4, உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. சமைக்க தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தாச்சு. குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது நம்ம கோழி பட்டாணி வடை தான் செய்ய போகிறோம். இதுக்கு பச்சை பட்டாணி நம்ம பாயில் பண்ணி அதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஓகே. தென் சிக்கனை வந்து சுப்ரீம் பீஸ் ஆஃப் சிக்கன், அதாவது போன்லெஸ் சிக்கனை வந்து நல்லா கொத்தி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா கொத்தி அந்த கொத்தி கீமா. ஆமாம். ஓகே. தென் அதுக்கப்புறமேட்டு நம்ம கொஞ்சம் புதினா கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ஃப்ளேவராகவும் இருக்கும். அது நம்மளோட ஹெர்ப் அப்படின்னு சொல்லலாம். புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே அது எல்லாமே சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக வரப்போகுது. ஓகே. இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மசிச்ச பச்சை பட்டாணி இதை சேர்த்துக்கலாம். தென் அடுத்ததாக சிக்கனு வந்து உங்களுக்கு போன்லெஸ் சிக்கனு அதை நல்லா கட் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா எடுத்து வச்சுருக்கேன். ஓகே. ஏன்னா சிக்கனில் ஜென்ரலாக தண்ணி விடும். இதிலே சாப் பண்ண வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, இடித்த இஞ்சி, அப்புறம் இந்த இடித்த பூண்டு சேர்த்துக்கிறோம். நம்ம ஆக்சுவலாக ஜென்ரலாக இந்த மசால் வடை செய்வோம்ல, அது மாதிரி தான் சிக்கனோடு சேர்ந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்க போகுது. நல்லா ஃபைனாக சாப் பண்ண கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி, இதெல்லாம் நம்ம மனசாக சேர்த்துக்கலாம். எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கிறோம், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஃபைனாக சாப் பண்ண புதினா இதுவும் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம ஆட் பண்ண க்ரீன் பீஸ் கூட இது ஆப்ஷனலாக வச்சுக்கலாமா ஷெஃப்? அதாவது இந்த ரெசிபி ஆப்வியஸ்லி சிக்கன் அண்ட் க்ரீன் பீஸ் டுகெதர், பட் நம்ம தேவையில்லைன்னா அந்த க்ரீன் பீஸ் எடுத்துடலாமா? அதாவது வீட்டில் இல்லை இதுக்காக நம்ம வர வைக்க தேவையில்லை, அப்படியே அந்த வடை சிக்கன் வடை அப்படியே சமைக்கலாம் இல்லைங்களா? இல்லை அப்படி பண்ணலாம், பட் இதோட சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும், இன்னும் பெட்டராக இருக்கும். ஆமாம். ஓகே. அதாவது ஒரு ஈல்டு இருக்கும். அது இல்லாமல் பச்சை பட்டாணியோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். சூப்பர். கொஞ்சம் மிளகாத்தூள், ஆல்ரெடி வந்து நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள், இதுக்கு தேவையான உப்பு, அப்புறம் கடலை மாவு. இது ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டு. ஓகே. அப்புறம் அரிசி மாவு. அவ்வளோதான். ஸோ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அப்படியே அதுக்கப்புறம் தட்டி நம்ம வடை எப்படி நார்மலாக ஃப்ரை பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி அது மாதிரி பண்ணிடலாம். நல்லா உங்களுக்கு இந்த சிக்கனாக இருக்கட்டும், இந்த பச்சை பட்டாணியாக இருக்கட்டும், இந்த பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா எல்லாம் சேர்ந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். வெரி நைஸ். பொதுவாக இந்த ரமதான் டைம்லையும் பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் டைமில் ஷெஃப் எவ்ரிபடி இஸ் ஹவுஸ் கண்டிப்பாக சாயந்தரம் ஏதாவது ஒரு வடை அவங்களோட அந்த ரோஸா ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணும்போது அதை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஐ திங்க் திஸ் இஸ் அ வெரி குட் ஆப்ஷன் ஃபார் தட் ஷெஃப். ஏன்னா அவங்களும் மீட்டில் அது சிக்கனோ இல்லை மற்ற மீட்ஸ்லையும் நிறைய டிஃப்ரெண்ட்டான வடைஸ் பண்ணுறாங்க. பட் திஸ் இஸ் அ வெரி குட் ஆப்ஷன். கரெக்ட். அதாவது ரம்ஜான் இல்லை, நம்ம வருஷம் ஃபுல்லாக டெய்லியே சாப்பிட்லாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் தான் அது. பர்ஃபெக்ட். இதை நம்ம இதை எடுத்து வச்சுட்டான். எடுத்து வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அப்படியே தட்டி நம்ம வடை போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு சைடு வந்து எண்ணெய் சூடாயிருச்சு. எஸ். நம்ம சிக்கனும் வந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம எந்த சைஸில் வேணுமோ அந்த மாதிரி உருட்டிட்டு தட்டி பண்ணி எடுக்க வேண்டியதான். அவ்வளோதான். நைஸ் ஷெஃப்.
இப்போ இதுல வந்து நம்ம இந்த வடையில வந்து சிக்கன் அண்ட் மின்ஸ் சிக்கன் அண்ட் கிரீன் பீஸ் ஆட் பண்ணிருக்கோம்ல ஷெஃப். இதுக்கு பதிலா நம்ம வேற என்னலாம் ஆட் பண்ணலாம்? அதாவது இப்போ கிரீன் பீஸை சப்ஸ்டியூட் பண்ணனும்னா அதே மாதிரி ஃப்ளேவர்ஸ் வரணும்னா வேற என்ன ஆட் பண்ணலாம்? கடலைப்பருப்பு நம்ம மசாலா வடை இருக்குல்ல, கடலைப்பருப்பை வந்து ஊற வச்சு சேர்க்கலாம். பட் நம்ம கடலைப்பருப்பு சேர்க்கணும்னா கொஞ்சம் வரமிளகா, அதோட வரமிளகா, சோம்பு, வரமிளகா ஊற வச்சு சேர்த்து அதோட அரைச்சி சேர்த்தோம்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். பட்டாணி பருப்புன்னு சொல்லுவோம், அதுவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஆக்சுவலாக ஜென்ரலாக இந்த பச்சை பட்டாணி வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் பீஸ் தான். நல்லா உங்களுக்கு நல்லா மேஷ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தென் சுப்ரீம் பீஸ் ஆஃப் சிக்கன் தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒரு அருமையான ஸ்நாக்கு, ரொம்ப ஈஸியானது கூட. ஓகே ஷெஃப், இப்போ ஜென்ரலி நம்ம வடைலாம் வீட்டில் போடும்போது பார்த்தீங்கன்னா இப்போ பீப்புள் ஆல்ரெடி பல வருஷமாக இப்போ நம்ம அம்மா வீட்டில் சமைக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும்னா அவங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் தெரியும், எப்போ ஆட் பண்ணால் வந்து வடை கரெக்டாக குக் ஆகும், உள்ளேயும் குக் ஆகும் தெரியும். இப்போ ஃபார் பீப்புள் ஹூ ஆர் ஜஸ்ட் குக்கிங், இப்போ தான் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க குக்கிங் லேர்னிங் அப்படின்னா வாட் வுட் யூ கிவ் தம் டிப்? அதாவது ஆயில் எந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்கணும், இல்லை எவ்வளோ நேரம் ஹீட்டாக இருக்கணும், இல்லை வடை போட்டதுக்கப்புறம் எவ்வளோ நேரத்தில் எடுக்கலாம்? ஆக்சுவலாக ஜென்ரலாக இப்போ நம்ம அது அளவை பொறுத்து இருக்கு. சும்மா மொத்தமே ஒரு 10 வடை போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு உடனே குக் ஆகிடும். ஓகே, லைக் ஒரு 20-30 அதெல்லாம் ஒரே இதில் போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு அது லேட் ஆகும். பட் வந்து ஜென்ரலாக வடை போடுறப்ப உங்களுக்கு ஆயில் ஒரு மிடில் ஹீட்டில் இருக்கணும். ரொம்ப உங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் பிரிஞ்சிடும். லைக் நம்ம ஈவன் உளுந்த வடை போட்டாலும் சரி, மசாலா வடை போட்டாலும் சரி, உங்களுக்கு தனித்தனியாக இருக்கும். நம்ம டெம்பரேச்சர் வைஸ் சொன்னோன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. பட் உங்களுக்கு ஒரு நல்ல சூடு இருந்தால் தான் பெட்டராக இருக்கும். ரொம்ப ஹீட்டுனாலும் உங்களுக்கு கறி போயிடும். பட் வந்து உங்களுக்கு ஓவரால் எல்லாம் ஒரே மாதிரி வேகணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் போட்டு வச்சிடும். ஓகே, உங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நான் போட்டால் 4 வடை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் டன் ஆகிருக்கும். இப்போ இது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். ஓகே, ஸோ தட் ஃபர்ஸ்ட் போட்ட வடையை நம்ம எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் போட்டு எடுத்துட்டோம். தென் இதை எடுத்து வச்சுட்டு தென் அகைன் உங்களுக்கு திருப்பி அகைன் நம்ம இப்போ ஒரு 10 வடை போட்டிருக்கோம் அப்படிங்கிறப்ப அந்த டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ஸோ திருப்பி அது நியூட்ரல் ஆனோன்னா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் அட்டகாசமாக வரும். ஸோ கிறிஸ்பி ஆன் தி அவுட் சைட், நல்லா சாஃப்டாக உள்ள இருக்கும்ன்றதுனால திஸ் இஸ் a வெரி குட் டிப். ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் வீட்டில் வடைலாம் போடும்போது இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. அதாவது ஷெஃப் சொன்னது அந்த டபுள் ஃப்ரை மெத்தட். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது மேக் ஷூர் த டெம்பரேச்சர் இஸ் ஈவன். திரும்பவும் நல்ல ஆயில் சூடானதுக்கப்புறம் ஷெஃப் சொன்ன மாதிரி எல்லா வடையும் ஒரே நேரத்தில் போட்டு எடுத்துருங்க. என்ன ஷெஃப்? அவ்வளோதான். நம்ம இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கடையில் இந்த பஜ்ஜினா போடுவாங்க. பஜ்ஜி போடுறப்ப உங்களுக்கு சரி நம்ம போய் பேக் பண்ணிக்கலான்னு ஒரு 10 பஜ்ஜி கொடுங்கண்ணே அப்படின்னா தரமாட்டாங்க. என்ன இது மாதிரி தான் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு 30-40 எல்லாம் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் ஒன்றா ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே ஈவனாக குக் ஆகி நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இன்னொன்று முக்கியமான விஷயம், இது வந்து இப்போ நம்ம எடுத்துட்டோம், திருப்பி வந்து ஆயில் நியூட்ரல் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போட்டுட்டு நம்ம உடனே எடுத்துடலாம். ஓகே, ஆனால் எனக்கு இந்த டவுட் எப்போதுமே இருந்தது ஷெஃப். இப்போ நீங்கள் இந்த பஜ்ஜி கடை சொன்னதுனால எனக்கு ஞாபகம் வருது. ஜென்ரலி நம்ம வெளில போய் நம்ம வேற கடையிலலாம் இந்த மாதிரி பஜ்ஜியெல்லாம் சாப்பிடும்போது நம்ம எல்லாரும் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா அதில் ஆயில் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அது டபுள் ஹீட் வேற பண்ணுறோம், டபுள் ஃப்ரை வேற பண்ணுறோம் அப்படின்னு. பட் அது ஒரு மித்தா இல்லை நிஜமா ஷெஃப்? ஏன்னா நம்ம வீட்லயே அதை நம்ம டபுள் ஃப்ரை பண்ணும்போது நம்ம அவ்வளோ யோசிக்க மாட்டோம். நிறைய பேர் வீட்டில் பண்ண மாட்டாங்க அந்த டபுள் ஃப்ரை கூட, பட் அவ்வளோ யோசிக்க மாட்டோம். இல்லை நம்ம ஆக்சுவலாக நீங்கள் உடனே ஒன்றா ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் இப்போ எண்ணெய் நிறையா குடிக்கும். இது மாதிரி பண்ணுறப்ப கரெக்டாக அதில் இருக்கிற எண்ணெயும் போயிடும். கரெக்டான டெம்பரேச்சரில் பண்ணோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஈவன் உங்களுக்கு வந்து நம்ம மேனுவலாக ஃப்ரை பண்ணுறப்ப தான் இவ்வளோ விஷயம் இருக்குது. லைக் நம்ம இண்டஸ்ட்ரியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த டீப் ஏர் ஃப்ரையர்னு சொல்லுவோம். அது பெஸ்ட்டு ஷெஃப். உங்களுக்கு ஈவனாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம எப்படி குக் பண்ணுறோமோ ஒரே டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி அழகாக எடுத்துடலாம். ஈவன் டெக்னாலஜி வந்து அவ்வளோ பயங்கர டெவலப்மெண்ட்டில் இருக்குது. பட் நம்ம வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் எப்படினாலும் நம்ம கடாயில் தான் நம்ம வீட்டில் பண்ண போகிறோம். அதுக்கு இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டோன்னா பெட்டராக இருக்கும். பாருங்கள், இப்போ என்ன சூடாயிருச்சு, ஆட் பண்ணிடலாமா? ஆமாம், பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது ரொம்ப நேரம் நம்ம வச்சுக்கணும் இல்லை, இது ஆல்ரெடி வந்து ஆஃப் டன் ஆனது தான். எண்ணெயும் சூடாக இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ நம்ம சிக்கன் வடை இஸ் கம்ப்ளீட்லி டன் ஷெஃப். திஸ் லுக்ஸ் பியூட்டிஃபுல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்ம வீட்டில் வந்து ஸ்நாக் டைமுக்கு பர்ஃபெக்டான ஸ்நாக் கண்டிப்பாக எல்லாரும் சாப்பிடலாம். பட் இதோட பெஸ்ட் காம்பினேஷன் என்ன ஷெஃப்? ஆக்சுவலாக பிரியாணிக்கு நம்ம சைடில் வச்சு சாப்பிடலாம். இப்போ 60 வேணா சாப்பிடலாம், ஒரு ஸ்டார்டர் மாதிரி ஒரு ஸ்நாக்காக வச்சு சாப்பிடலாம். அந்த ஈவினிங் வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷன். ஒரு காஃபி, சூடாக ஒரு காஃபி வித் அலாங் வித் நல்லா சூடாக இந்த வடை சான்ஸே இல்லை. நினச்சி பார்த்தாலே ரொம்ப அருமையாக இருக்குது. தென் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வறுத்த கடலை இருக்குல்ல, நிலக்கடலை கடலை, கொஞ்சோண்டு வரமிளகா,
போட்டு லைட்டாக வரமிளகா வறுத்துட்டு கடலை கொஞ்சம் உப்பு போட்டு சட்னி அரைச்சி சாப்பிட்டோம்னாலும் அட்டகாசமாக இருக்கும். லைக் நம்ம டிப்பு மாதிரி. ஓகே. ஈவன் தேங்காய் சட்னி நார்மலாக எல்லாமே கொடுக்குறது. பட் இந்த வறுத்து கடலை அப்படிங்கிறப்ப அதோட ஸ்டாக் எல்லாம் இறங்கி அது ஒரு ஃப்ளேவர் டேஸ்ட்டு ப்ளஸ் வரமிளகா கொஞ்சம் புளி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிடணும். ஸோ அதில் உப்பு புளி காரம் எல்லாம் இருக்கும். இதுவும் நம்ம அந்த சிக்கனோட சேர்ந்து சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அப்சல்யூட்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. பட் அதுக்கு முன்னாடி எஸ் பிளேட்டிங் அண்ட் ஆல்சோ ஷெஃப் ஜென்ரலி இப்போ நம்ம வீட்டில் நிறைய கெஸ்ட்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக் அடிக்கடி எப்போதும் பண்ணி கொடுக்குற ஸ்நாக்கே எல்லாரும் வீட்லையும் பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான். ஆக்சுவலாக இன்னைக்கு நிறைய பேர் சிக்கனுங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது. ஸோ அதை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு 10 பேர் வராங்க இல்லை 20 பேர் வராங்க அப்படின்னா நம்ம பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன ப்ரீ பிளான் பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். அட்டகாசமாக இருக்கும். பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ எஸ் ஷெஃப். கோழி பட்டாணி வடை எப்படி செய்கிறோங்கிறத பார்த்துடலாம். வேக வச்ச பட்டாணியை நல்லா மசிச்சுட்டு அதோட கொத்திய சிக்கன், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, நறுக்கிய புதினா, நறுக்கிய கொத்தமல்லி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், உப்பு, கடலை மாவு, அரிசி மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு வடை ஷேப்பில் தட்டிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோன்னா சுவையான கோழி பட்டாணி வடை தயாராகிடும். ஸோ திஸ் வாஸ் our first recipe for the day. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. அண்ட் லைக் வி மென்ஷன் உங்கள் வீட்டில் அடுத்த வாட்டி கெஸ்ட் வரும்போது எப்போதுமே வந்து சமைச்ச சாப்பாடையே சமைச்சு போர் அடிக்குதா இல்லை அவங்களே இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர் ஜஸ்ட் யூ ஹேவிங் வெரி குட் ஃபுட், கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஆனால் ஷெஃப் சொன்ன அந்த டிப்ஸையுமே மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. ஆமாம். ஆக்சுவலாக நம்ம செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணி எடுத்தோம். பட் நீங்கள் உங்களுக்கு பழக்கம் இருக்குது, கம்மியான அளவில் பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்நாக் இன் நான்வெஜ் அப்படின்னு சொல்லலாம். சிக்கன் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது. அதில் நம்ம சின்ன சின்ன ட்விஸ்ட்டோடு தான் பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். நம்ம முட்டை பாயில் பண்ணுறப்ப தோல் இருக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக வரணும், அதாவது ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சூப்பரான டிப்பு தான். உங்களுக்கு முட்டையை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேக வைக்கிறப்ப அதில் கொஞ்சமாக எண்ணெய், உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வினிகர் எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வெந்ததுக்கப்புறம் வடிகட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தோல் இருக்கிறதுக்கு வரும். அட்டகாசமாகவும் இருக்கும்.